ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தீர் சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கி சென்றார். அவற்றின் எல்லை பகுதியில் வாழ்ந்து வந்த கனானிய பெண் ஒருவர் அவரிடம் வந்து, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்கு உள்ளாகி இருக்கிறாள் என்று கதறினார். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை. சீடர்கள் அவரை அணுகி, நமக்கு பின்னால் கத்தி கொண்டு வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என்று வேண்டினர். அவரும் மறுமொழியாக, இஸ்ராயல் குலத்தாருள் காணாமல் போன ஆடுகள் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். ஆனால் அந்த பெண் அவர் முன் வந்து பணிந்து, ஐயா, எனக்கு உதவி அருளும் என்றார். அவர் மறுமொழியாக, பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். உடனே அந்த பெண், ஆம் ஐயா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். இயேசு மறுமொழியாக, அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். அந்த நேரம் அவர் மகளின் பிணி நீங்கியது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, குட் மார்னிங். இன்றைய நற்செய்தியிலே ஒரு சில கேள்விகள் எல்லாம் நீ கேட்கும். தீர் சீதோன், அவர் கலிலேயாவில் இருந்தார், யூதேயாவில் இருந்தார். ஏன் தீர் சீதோனுக்கு போனார்? இந்த கனானிய பெண் யார்? சமாரிய பெண்ணை பார்த்திருக்கிறோம். யோவான் எழுதிய நற்செய்தி 4வது அதிகாரத்தில் சமாரிய பெண்ணை பார்த்தோம். கனானிய பெண் யார்? கனானியர்கள் யார்? சீரோ பினிஷியன் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் இவர்கள்? மூன்றாவதாக, எதற்காக ஒரு பெண்மணி உதவி வேண்டும் என்று கேட்டதற்காக பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய ரொட்டி துண்டுகளை நாய்களுக்கு போட முடியாது, நாய்க்குட்டிகளுக்கு போட முடியாது அப்படின்னா நம்ம பார்த்து நாயன் சொன்ன வந்தாங்க. ஏன் கடவுள் இரக்கம் மிகுந்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஊதாரி மைந்தன் ஊமையில அவன் எல்லாத்தையும் விட்டு வரும்போது கூட, நான் உன்னுடைய மகனாய் இருக்க தகுதி இல்லையே என்று சொன்ன பொழுது, கவலைப்படாதப்பா அப்படின்னு சொல்லி கட்டி அரவணைத்து அவனை ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்து தாழ்ந்து பணிந்து தன் மகளுக்காக ஒரு ஜெபத்தை முன்வைத்த ஒரு பெண்மணியை பார்த்து, பிள்ளைகளுக்குரிய உணவை நாய்களுக்கு போட முடியாது என்று சொன்னாரு. ஏன்? இதுதான் இன்னைக்கு பிரசங்கம். இதுதான் இன்னைக்கு பிரசங்கம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கனானியர்கள் யார்? கனானியர்கள் யார்? Syrophoenicians. Who are these Syrophoenicians? 3000 கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக பாலஸ்தீனம், இஸ்ராயல், கோலனைட்ஸ் என்ற எப்படி இன்னைக்கு சொல்றோம், அதன் பிறகு அதை தாண்டிய பகுதிகள் மற்றும் டிரான்ஸ் ஜோர்டன், இந்த நாடுகளிலெல்லாம் ஆடுகள் மேய்த்துக் கொண்டு ஆங்காங்கே குடியிருந்த மக்கள். அவர்கள் தான் கனானியர். இஸ்ராயல் மக்கள் கானான் நாட்டிற்கு வருவதற்கு முன்பாகவே ஆங்காங்கே ஆடுகளையும் மேய்த்துக் கொண்டு விவசாயம் செய்து கொண்டு வாழ்ந்த மக்கள். இவர்களிலே நம்பிக்கை என்பது என்ன? ஒரு கடவுளை அவங்க வணங்கல, ஒரு கடவுளை வணங்கல, நிறைய கடவுளை வச்சிருந்தாங்க. அதுல எல் அப்படின்ற ஒரு கடவுள், அஷேரா என்ற கடவுள், பால் என்கின்ற கடவுள். பால் பத்தி நமக்கு தெரியும் இல்லையா? பால் பத்தி தெரியும். அதை தவிர்த்து எல், அஷேரா,
வைத்திருந்தார்கள். கடலுக்கு ஒரு கடவுள், சூரியனுக்கு ஒரு கடவுள், நிலத்திற்கு ஒரு கடவுள், வளத்திற்கு ஒரு கடவுள், கொண்டாடுவதற்கு ஒரு கடவுள், பாதுகாப்பிற்கு ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லி நிறைய கடவுள்களை வைத்திருந்தார்கள். மூன்றாவதாக அவர்கள் இந்த கடவுள்களுக்கு பலி அர்ப்பணிப்பார்கள். ஆடு மாடுகளை எல்லாம் போய் பலியா கொடுப்பாங்க. ஒரு சில சமயத்துல அதிகமான ஜபம் அப்படின்னு சொல்லி மனுஷனையே பலியா கூட கொடுத்திருக்கிற சூழ்நிலைகள் எவ்வளவோ இருக்கிறது. நான் உங்களுக்கு கித்ரோன் வேலி பற்றி சொல்லும் பொழுது நான் உங்களுக்கு அந்த இதெல்லாம் எடுத்து சொன்னேன். அது வந்து சொல்லனா கன்னடா புசில சொன்னாலும் தெரியல. ஹியூமன் சாக்ரிஃபைஸ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இத்தகைய மக்கள் தான் கனானியர்களாக இருந்தார்கள். எதற்காக கனானியர்களுக்கும் இஸ்ராயல் மக்களுக்கும் ஒத்து போகவில்லை? இதை நாம தெளிவா புரிந்துக்கணும். ஆபிரகாமை அழைத்த இறைவன் உனக்கு பாலும் தேனும் பொழிகின்ற நாட்டை கொடுப்பேன் என்று சொன்னார். பாலும் தேனும் பொழிகின்ற நாட்டை கொடுப்பேன். எந்த நாடு அப்படின்னு சொன்னா கானான் நாடு. இந்த கனானியர்கள் வசித்த நாடு. ஆக இஸ்ராயல் மக்களுக்கும் இவர்களுக்கும் எப்பொழுதுமே ஒரு பெரிய பிரச்சனை. ஒத்து போக மாட்டாங்க. இப்போ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா எதுவும் நாடுகள் எக்ஸாம்பிள் எல்லாம் கொடுக்க மாட்டேன். ஏன்னா லைவா போவோம், நம்ம பிரச்சனை வரும். மாமியார் மருமக சண்டையை தீர்க்க முடியுமா? தீர்க்க முடியாது. அது வந்து வாஸ்தவம். ஆனா நிறைய குடும்பங்கள்ல மாமியார் மருமகள் தாய் பிள்ளை போல இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள். யாரெல்லாம் இல்லையோ நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஆக கனானியர்களுக்கும் இவர்களுக்கும் பிரச்சனை ஏன் அப்படின்னு சொன்னா, கடவுள் ஆபிரகாமிற்கு இந்த பூமியை கொடுத்தார். ஆனால் அவர்கள் இந்த பூமியை விட தயாராக இல்லை. ஆகவே அவர்கள் மத்தியிலே ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. அது மட்டுமல்ல, இஸ்ராயல் மக்கள் ஒரே கடவுளை வழங்கினார்கள். ஆனால் இவர்கள் பல கடவுள்களை வணங்கினார்கள். இவங்க என்ன செய்வாங்க? பால் அப்படின்னா ஃபர்டிலிட்டி காடஸ் அப்படின்னு பேர். நீங்க இன்னைக்கு போயிட்டு வேணும்னா கூகுள்ல வந்துட்டு பால் அப்படின்னு டைப் பண்ணி பாருங்க. பாத்தீங்கன்னா அந்த தேவதை எப்படி கொடுத்திருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். இப்படி எல்லாமா இருக்கும் அப்படின்னு. ஆனா இவர்கள் எவ்வாறு வழிபட்டார்கள் அப்படின்னு சொன்னா, தொண்டை வரைக்கும் குடிச்சிட்டு நல்லா டான்ஸ் ஆடுவாங்க இல்லையா? தொண்டை வரைக்கும் குடிச்சிட்டு நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. அதுக்காக இஸ்ராயல் மக்கள் பார்ப்பாங்க, என்னையா நமக்கு நம்ம மரபுப்படி ஜபம் பண்ணு, பழைய கதையை கேளு, ஆண்டவருக்கு வணக்கம் சொல்லு, இப்படி இருக்குது. இவங்களுடைய இதுல நல்லா வயிறு முட்டை குடிச்சு நல்லா டான்ஸ் ஆடுறாங்க, நல்லதானே இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்களும் போயிடுவாங்க. இஸ்ராயல் மக்களும் அவர்களோடு சேர்ந்து கொள்வார்கள். ஆகவே தான் பல இறைவாக்கினர்கள் இஸ்ராயல் மக்களை பார்த்து கடினமாக கடிந்து கொண்டு பேசுவார்கள். உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, ஓசியா இறைவாக்கினர் என்ன சொல்லுவார்? இஸ்ராயல் மக்களும் கடவுளுடைய உறவும் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், கணவன் மனைவியை போல கடவுள் கணவனாகவும் இஸ்ராயல் மக்களை மனைவியாகவும் சித்தரித்து பேசுவார். இஸ்ராயல் மக்கள் கடவுளை விட்டு பால் அந்த வழிபாட்டிற்கு செல்லும் பொழுது நீங்கள் விபச்சாரம் செய்கிறீர்கள் என்பதாக அன்றைய இறைவாக்கினர் ஓசேயா குறிப்பிடுகிறார். அப்ப எதற்காக சொன்னார் அப்படின்னு சொன்னா, இங்க இந்த பால் காடஸ் தேவதை இதன் பின் சென்றதால அவர்கள் கடிந்து பேசினார்கள். ஆகவே இஸ்ராயல் மக்களுக்கு என்ன, நம்முடைய இனம் ஒரு கடவுளை, உயிருள்ள கடவுளை வணங்குவதை விட்டுவிட்டு இந்த கடவுள்களின் பின்னாடி செல்கிறார்களே. ஆகவே இவர்கள் எப்போதுமே அவர்களை வெறுத்தார்கள். புரியுதுங்களா? பேக்ரவுண்ட் புரியுதா? எவ்வளவு சீரியஸ் ஆகுறீங்க? புரியுதா? சொன்னது கதை சொன்ன மாதிரி தானே சொல்றேன். புரியுதுல்ல? ஏன் இவர்கள் வெறுத்தார்கள் அப்படின்னு சொல்லி. ஆக கனானியர்கள் இஸ்ராயல் மக்களையும் இஸ்ராயல் மக்கள் கனானியர்களையும் வெறுத்தார்கள். இதுதான் பாயிண்ட்.
ஆக இஸ்ராயேல் மக்கள் கனானியர்களை வெறுத்தது மட்டும் கிடையாது, நீங்கள் விண்ணரசுக்கு தகுதியற்றவர்கள் என்று சொன்னார்கள். மனிதர்களாக இருக்க தகுதியற்றவர்கள் நீங்கள், நீங்கள் நாய்களுக்கு சமம் என்பதாக அவர்கள் கருதினார்கள். யாரு யாரு சத்தமா சொல்லலாம். இப்ப என்ன சொல்றது, திடீர்னு கேட்டாரு. யாரு? இஸ்ராயேல் மக்கள் கனானியர்களை பார்த்து இவ்வாறாக கருதினார்கள். என்னையா ட்ரீட் பண்றீங்க, நீங்க யார் யாருக்கோ வணக்கம் செலுத்துறீங்க, யார் யாருக்கோ நீங்க ஆராதனை செலுத்துறீங்க, நீங்க இருக்கவே தகுதியானவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி அவர்களை நாய்களுக்கு சமமாக நடத்தினார்கள். நான் சமாரிய பெண்ணை பற்றி பேசிய பொழுது உங்களுக்கு சொன்னேன், ஒரு யூதன் ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும், சமாரிய பகுதியை தாண்டி 2 கிலோமீட்டர்ல போயிடலாம் அப்படின்னா, ஒருவேளை சமாரிய பகுதியை விட்டு சுற்றி கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னா 20 கிலோமீட்டர். ஆனா ஒரு யூதன் 20 கிலோமீட்டர் தான் சூஸ் பண்ணுவான், 2 கிலோமீட்டர் சூஸ் பண்ண மாட்டான். Why? He does not want to cross the area of Samaria. தான் விஷயம். அவர்கள் அத்தனை அளவிற்கு இவர்களை வெறுத்தார்கள். ஆகவே அவர்களை நாய்கள் என்று சொல்லுவதிலே அவர்கள் எத்தகைய வருத்தமும் படவில்லை. புரியுதுங்களா? ஏன் கடவுள் சொன்னார் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்திற்கு நான் வருகிறேன். ஆக இந்த கனானியர்களுக்கும் இஸ்ராயேல் மக்களுக்கும் எப்பொழுதுமே ஒரு வெறுப்பு இருந்தது. இப்பொழுது 3வது கொஸ்டின், கடவுள் ஏன் இத்தகைய பகுதிக்கு சென்றார்? தீர் மற்றும் சீதோன் பகுதிகள், சீரோபினிஷியன்ஸ் வாழ்கின்ற ஒரு பகுதி, கனானியர்கள் வாழ்கின்ற ஒரு பகுதி. எதற்காக சென்றார் என்று சொன்னால், யூதேயாவிலும் கலிலேயாவிலும் ரொம்ப ஃபேமஸ் யாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. யூதேயாவிலும் கலிலேயாவிலும். ஏன்னா பல விதமான அற்புதங்களை செய்தார், மக்களுக்கு அவர் மீது நம்பிக்கை விசுவாசம் இருந்தது. ஆகவே இவர்கள் என்ன நினைத்தார்கள், அவர் ஃப்ரீயாவே விடல. உதாரணமா சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னா, ஸ்நாபகர்ல போய் இறந்து போறார். இறந்து போன உடனே அவருக்கு மிகவும் துக்கமாக இருக்கிறது. ஆகவே தனிமையிலே ஒரு சில மணித்துளிகள் கழிக்க வேண்டும் என்று சென்று அவர் செல்கிற பொழுது மக்கள் அவரை விடுவதில்லை. அப்ப என்ன செய்றார்? மீண்டும் மக்கள் படிக்க வந்தனர். அது அவருடைய நிலைமை. ஆகவே தனிமையாக ஒரு சில மணித்துளிகள், ஒரு சில நாட்கள் இருப்பதற்காக ஆண்டவர் ரெஸ்டுக்காக அங்க போனார், வேற எதுக்காகவும் இல்லை. ஏனென்றால் தீர் சீதோன் பகுதிகளுக்கு சென்றால் என்னை பற்றி யாருக்குமே தெரியாது, அந்த இடத்தில் ஓய்வெடுத்து வரலாம் என்பதாக ஒரு எண்ணத்தோடு தான் ஆண்டவர் தீர் மற்றும் சீதோன் பகுதிகளுக்கு செல்கிறார். இது ஒன்று. இரண்டாவது, இறை சித்தம் அப்படித்தான் இருந்தது. இந்த கனானிய பெண்ணையும் அவருடைய விசுவாசத்தையும் இயேசுவும் சீடர்களும் காண வேண்டும், கண்டு அவர்களை வாழ்த்த வேண்டும் என்பது இறை சித்தம். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே சென்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நாம் இன்னைக்கு கொடுத்த நற்செய்தி, இந்த நற்செய்தியிலே அருமையான விஷயங்கள் இருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னா, தீர் சீதோன் பகுதிக்கு வந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த இடத்தில் இருக்கிற பொழுது கனானிய பெண் ஒருவர் அவரிடம் தன்னுடைய ஜெபத்தை எடுத்துக்கொண்டு சென்றார். இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், கலிலேயா யூதேயா பகுதிகளில் மட்டுமல்லாது தீர் சீதோன் பகுதிகளிலும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தெரிந்திருந்தார்கள். வல்ல காரியங்களை செய்கின்றவராக அவர் திகழ்ந்திருந்தார். ஆகவே கனானிய பெண் ஒருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி செல்கிறார். வாழ்நாள் முழுதும் வெறுத்த ஒருவன் வீட்டிலே கொஞ்சம் சாப்பாடு வாங்கிறதுக்காக மனம் முன்னே வருகிறார் கனானிய பெண். நான் சொன்ன உங்களுக்கு, கனானியர்களுக்கும் இஸ்ராயேல் மக்களுக்கும் எப்பொழுதுமே ஒரு வெறுப்பு இருந்தது என்பதாக. ஆனால் இந்த பெண்மணி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் என்ன சொல்றாங்க? என்ன சொன்னாங்க? எப்படி அவர் அட்ரஸ் பண்றாங்க? இல்ல,
ஆண்டவர் இயேசுவை பார்த்து என்ன சொல்றாரு? அது யாருன்னு சொல்றாங்க? வெரி குட். யார் சொன்னது? வெரி குட், நல்லா கேட்டிருக்கிறீங்க. தாவீதின் மகனே, தாவீதின் மகனே, இஸ்ராயேல் மக்களின் மிகச்சிறந்த அரசரான தாவீதின் பெயரை எடுத்து, தாவீதின் மகனே எனக்கு உதவி செய்யக்கூடாதா? யூதனாகிய நீர் எனக்கு உதவி புரியக்கூடாதா? பகைவனிடம் உதவி கேட்டது போல, உதவி கேட்டது போல. ஏன் இந்த வார்த்தைகள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்று சொன்னால், அவளுடைய நிலைமை அவ்வாறாக இருந்தது. தன் மகளுக்காக அவள் எத்தகைய ஒரு விஷயத்தையும் ஏற்றுக்கொண்டு தலைவணங்கி கேட்கின்ற பக்குவத்தை அந்த நற்செய்தி வெளிப்படுத்துகிறது. தாவீதின் மகனே, தாவீதின் மகனே, நானும் என் மூதாதையரும் வெறுத்த இஸ்ராயேல் மக்கள் அரசனாகிய தாவீதின் மகனே எனக்கு உதவி செய்யும். நானும் கூட உங்கள் பிள்ளை அல்லவா? நானும் கூட உங்கள் பிள்ளை அல்லவா? மனமாற்றம் அடைகிற பொழுது நானும் உங்கள் பிள்ளை ஆக முடியாதா? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய உணவை நாய்களுக்கு கொடுக்க முடியாது. ஒரே கடவுளை விசுவசிக்கின்ற மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அருமையான வாக்கியத்தை, அதிசயங்களை பிற இனத்தாருக்கு கொடுக்க முடியாது என்று சொன்ன பொழுது, மனம் உவந்து வருகிற பொழுது, நானும் உன்னுடைய பிள்ளைதானே, தாவீதின் மகனே, எனக்கு இறங்க கூடாதா? அதுதான் விசுவாசம், அதுதான் நம்பிக்கை. எதற்காக அந்த பெண்மணி இந்த ஜெபத்தை எடுத்தார் என்று சொன்னால், அந்த பெண்மணிக்கு தெரியும், தன் வாழ்க்கையிலே அவர் பெறுகின்ற கடைசி opportunity is this, that I have seen Christ, I will submit to Christ and I will enjoy the grace of Christ. இந்த தருணத்தை விட்டால் எனக்கு ஒரு தருணம் கிடைக்காது என்பது அவளுடைய எண்ணமும் சிந்தனையுமாக இருந்தது. ஆகவே அந்த பெண்மணி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்கிறார், எனக்கு நீங்கள் உதவக்கூடாதா? இயேசு கிறிஸ்து சிம்பிளா ஒரு வார்த்தை சொல்றார், சிம்பிளா, உன் விசுவாசம் உனக்கு அதிசயங்களை கொடுக்கிறது. உன் விசுவாசம் உனக்கு அதிசயங்களை கொடுக்கிறது. நீ பிற இனத்தை சார்ந்தவராக இருந்தாலும், நான் வாழ்நாள் முழுவதும் வெறுக்கின்ற ஒரு இனத்தை சார்ந்தவராக இருந்தாலும், உன்னில் இருக்கின்ற நம்பிக்கை விசுவாசம், உயிருள்ள கடவுள் என்னை காப்பார் என்கின்ற நம்பிக்கை விசுவாசம் உன்னை குணப்படுத்தும். சந்தோஷமாக திரும்பிச்சு. எத்தகைய அருமையான விஷயம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே! நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். பல நேரத்தில் ஆண்டவர் சொல்லுவார், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரம் இன்னொருவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் அவர்கள் எப்பொழுதோ மனமாறி இருப்பார்கள். கப்பர்நகூமை பார்த்து சொல்கிறார், கப்பர்நகூமே, வானளவிற்கு நீ உயர்த்தப்படுவாயோ? கண்டிப்பாக இல்லை. உன்னில் செய்த அதிசயங்கள் தீரிலும் சீதோனிலும் செய்திருந்தால் அவர்கள் எப்பொழுதோ மனமாறி இருப்பார்கள். மனம் மாறிய பெண் ஒருவர் இருக்கிறார். ஆக இறைவன் நம்மோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப சலீசா எடுத்துக்கிறோம், இல்லையா? 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 நம்ம ஜப வாழ்க்கை, திருப்பலி, இதெல்லாம் ரொம்ப சுலபமாக எடுத்துக்கிறோம். ஆனால் இது நம்மிடமிருந்து பறிக்கப்படுகிற பொழுது நாம் மிகவும் துயரத்தில் ஆழ்த்தப்படுவோம். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, விசுவாசம், நம்பிக்கை எப்பொழுதுமே நமது ஆன்மீக வாழ்வை நிலைநிறுத்தும். இதை நாம் மனதில் இருத்திக் கொண்டு அந்த ஆண்டவர்களை நினைவாக அந்த கனானிய பெண்ணை போல நாமும் நம் விசுவாசத்தை அறிக்கையிடவும், ஆண்டவருடைய அருள்வரங்களை பெற்று அதிசயங்களை காண்கின்ற வரத்தை இறைவன் நம் அனைவருக்கும் கொடுக்கட்டும் என்று தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென்.